மதிப்பிற்குரிய மேஷம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். மனுஷனா பிறந்தா வாழ்க்கையில் அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்கணுமையா. அந்த அதிர்ஷ்டம் இருந்தால் தாயா நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும். அதிர்ஷ்டம் இல்லாத மனிதனுக்கு இந்த பூமியில் வாழ்கிறது கூட தகுதி இல்லாமல் போயிருமையா. நானெல்லாம் ஒரு அன்லக்கி மேன், எனக்கெல்லாம் என்ன கிடைக்க போகுது, நீங்கள்லாம் லக்கி மேன்ஸியா. அதனால தான் எப்போவுமே சந்தோஷமாக வாழ்க்கையை ஜோராக அனுபவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்கள சொல்கிறவங்கள பார்த்துருப்போம். தன்னைத்தானே இகழ்ந்து பேசுகிறவங்களையும் பார்த்துருப்போம். தனக்கு எதுவுமே கிடைக்கலன்ற போது அவங்க என்ன செய்வாங்க, ஒரு வெறுப்பில் நான் ஒரு அன்லைக் மேன், நான் ஒரு அன்லைக் லேடி அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அப்போ நான் ஒரு ராசி இல்லாத ராசாயா, எனக்கு ராசியே கிடையாது, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, எனக்கு ஒரு முகப்பட்சியே இல்லை அப்படின்னெல்லாம் பேசுவாங்க. அப்போ வாழ்க்கையில் தோல்விகளை சந்திக்கின்ற பொழுது இந்த மாதிரியான வார்த்தைகள் அப்படிங்கிறது நமக்கு வரும். இந்த வார்த்தைகளை வரவிடாமல் தடுப்பது கூட நம்ம உடுத்துகிற உடையில் இருக்குது. அந்த கலர், அந்த நிறம், அந்த நிறம் நம்மளை எப்படினாலும் ஜெயிக்க வைக்கும். அந்த நிறம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுத்து வளர்த்து விடும். அந்த நிறம் அப்படிங்கிறது மற்றவங்க முன்னாடி நம்மளை வசீகரிக்க வைக்கும். எல்லார்கிட்டையும் அன்பை பழக வைக்கும், பேச வைக்கும், ஒரு பாசத்தை ஊட்டும் பாருங்க. அது மட்டுமல்ல, ஒரு எதிரி கூட அந்த நிறத்தை பார்த்த உடனே நம்மக்கிட்ட சண்டை போடுறதுக்கே பயப்படுவான். அப்படியெல்லாம் அந்த நிறத்துக்கான ஒரு தன்மைகள் இருக்குது. அப்போ அதிர்ஷ்ட நிறம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதன் அடிப்படையில் மேஷ ராசிக்காரவங்களுக்கு ஒரு தத்துவத்தை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். நிறத்தத்துவம். மேஷ ராசிக்கு செவ்வாய் அதிபதி. செவ்வாய்னா சிவப்பு, நம்ம உடம்புல ஓடுற ரத்தம். அதே மாதிரி இந்த மேஷராசியில் சூரியன் உச்சம் பெறுவார். சூரியனுடைய ஒளி வெண்மை. இதே மேஷ ராசி நெருப்பு தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசி. ஒரு நெருப்பு எரிகின்ற பொழுது அதில் 3 கலர் தெரியும். நெருப்பை நல்லா எரிகிற போது உன்னிப்பாக கவனித்து பார்த்தோன்னா 3 கலர், முக்கியமான கலர் தெரியும். ஒரு கேஸ் அடுப்பில் எரிகிறது லைட்டாக ஒரு நீல கலர்லாம் அதில் வரும். ஆனால் இயற்கையாகவே பற்றி எரியக்கூடிய நெருப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் 3 கலர் தெரியும். அந்த 3 கலர் என்னென்ன அப்படின்னு கேட்டால், சென்டரில் மஞ்சள் கலர் இருக்கும், அதை சுற்றி ஒரு ஆரஞ்சு கலர் தோட்டம் தெரியும், அதுக்கு வெளியில் ஒரு சிவப்பு கலர் தோட்டம் தெரியும். இதுதான் நெருப்பு. அப்போ மேச ராசியில் 4 நிறங்கள் இருக்குதா. அப்போ மேசராசிக்காரவங்க இந்த 4 நிறத்தையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுன்னா உங்களுக்கு யோகம், உங்களுக்கு அதிர்ஷ்டம். அப்போ அந்த 4 நிறங்கள் என்னென்ன நிறங்கள்? சிவப்பு, வெள்ளை, மஞ்சள், ஆரஞ்சு. இந்த 4 நிறமே மேசராசியில் இருக்கக்கூடிய நிறங்கள். பெண்களாக இருந்தால் இந்த நிறங்களையே அனுசரித்து அவங்க இந்த கலர்களுக்கு உட்பட்டு, ஒரு வயது பெண்கள் அப்படிங்கிறது இளம் பருவத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு சுடிதார் டாப்ஸ் ஏதோ ஒன்று எடுத்து போடுறாங்கன்னா இந்த கலரை அனுசரித்து மேசராசிக்காரவங்க போட்டாங்கன்னா உங்களுக்கு நல்ல யோகம் ஏற்படும், நல்ல அதிர்ஷ்டம் ஏற்படும். அதே மாதிரி ஒரு குடும்ப பெண்கள் அப்படிங்கிறது சேலை உடுத்துறாங்க அப்படின்னா இந்த கலர்களை அனுசரித்து சேலை நீங்கள் எடுத்து உடுத்துனீங்கன்னா, அந்த புடவை உடுத்துனீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு யோகம். புரியுதுங்களா? அதே மாதிரி வயதான பாட்டிமார் அம்மாமார்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த கலர்லையே அனுசரித்து புடவைகள் எடுத்து உடுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம். அதே மாதிரி தான் ஆண்களும். இதில் பிரதான கலர், ரொம்ப ரொம்ப முக்கியமான கலர் மேஷராசிக்கு சிவப்பு, அடர் சிவப்பு, சுத்த சிவப்பு. சுத்த சிவப்பில் யாருமே ட்ரெஸ்ஸு போட முடியாது. இப்போ ஒரு ஆண் ஒரு வேட்டி சட்டை, வெள்ளை சட்டை, வெள்ளை வேட்டி உடுத்திட்டு போகிறாங்கன்னா கையில் ஒரு மஞ்சள் கலர் கர்ச்சீப்போ அல்லது சிவப்பு கலர் கர்ச்சீப்போ வச்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். இவங்க எந்த இடத்துக்கு போனாலும் மற்றவங்களால் வசீகரிக்கப்படுவாங்க. மற்றவங்க நம்மக்கிட்ட கூசாமல் பழகுவாங்க. ஒரு காரிய நிமித்தமாக நம்ம வெளியில் போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு படித்த இளைஞன்
ஒரு வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த வேலை வாய்ப்புகளுக்கு விண்ணப்பிக்கின்ற போது கூட இந்த மாதிரியான கலர் ட்ரெஸ்ஸு போட்டு அவங்க அந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பித்தால் அந்த விண்ணப்பம் எந்த ஒரு நிராகரிப்பும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படும். இது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் 2 பேருக்குமே பொருந்தும். அதே மாதிரி இன்டர்வியூ வந்துருச்சு, நமக்கு அழைப்பு வந்துருச்சு, நம்ம போகிறோம். இந்த கலர்கள்லையே நம்ம ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு போயிட்டோம்னா அங்கே இன்டர்வியூ பண்ணுற இடத்துல நம்மளை பார்த்த உடனே அவங்கள நம்ம பக்கம் ஈர்க்கக்கூடிய இந்த கலர் ஈர்த்துரும். நம்மக்கிட்ட நம்மளே பயந்துக்கிட்டு இருப்போம், ஐயோ என்ன கேட்க போகிறாங்களோ, ஏது கேட்க போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி, என்ன கேள்வி கேட்பாங்களோன்னு. எளிமையாக கேட்க வச்சுருந்த நிறம். அப்போ அவங்க இந்த நிறத்தை பார்த்த உடனே அவங்க மனசில் ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம் எளிமையாக வெளிப்படும். அந்த எளிமையாக வெளிப்படுற போது நமக்கு அது ஈஸியாக கிடச்சிரும். உடனே அந்த இடத்துல நமக்கு ஓகே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது உண்மை. அப்போ இந்த கலருக்கு அவ்வளோ ஒரு வசீகரிப்பு தன்மை இருக்குது. அதே மாதிரி ஒரு மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கு போகிறோம். அங்கே நம்ம ஒரு ஏழ்மையில் இருக்கோன்னு வச்சுக்கோங்க. நம்ம எல்லோரும் வசதியானவங்களாக வருவாங்க, நம்ம ஒரு பாவப்பட்டவங்களாக இருக்கிறோம். இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம எப்படிடா போகிறது, 4 பேருக்கு சமமாக எப்படி போய் நிற்கிறது, நமக்கு வசதி வாய்ப்புகள் இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம மனசு ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு நம்மளை நாமளே தாழ்த்தி பேசிக்கிட்டே இருப்போம். அந்த இடத்துல இந்த மாதிரியான கலர்களில் புடவைகள் அணிவது, ட்ரெஸ்ஸு போட்டு போகிறது, அந்த ஃபங்க்ஷனில் நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்மளை ஒரு கண்ணு பார்க்காம விடவே மாட்டாங்க. இந்த நிறம் அவங்கள கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கும். எப்படினாலும் நம்மக்கிட்ட பேச வச்சுருவாங்க, எப்படினாலும் பேசிடுவாங்க. அப்போ எப்பேற்பட்ட உயர்ந்த மனிதர்களாக இருந்தாலும் இந்த கலர் அப்படிங்கிறது அவங்கள ஈர்த்துரும். இது மேசராசிக்கு உரித்தான ஒன்று. பொதுவாக மேசராசிக்காரவங்க எப்போவுமே இளைஞர்களாக இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி, அரக்கை ஷர்ட் போடுறது தான் அவங்களுக்கு நல்லது. ஃபுல் ஹேண்ட் அப்படிங்கிறது ஷெட் ஆகாது. அந்த அரக்கை ஷர்ட்டை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது வெள்ளை ஷர்ட்டையோ, ஆரஞ்சு ஷர்ட்டையோ, சிவப்பு சட்டையோ, இந்த கலரில், இந்த 4 கலரில் அப்படி நீங்கள் அரக்கை ஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஒரு வேட்டியோ அல்லது பேண்ட்டோ அந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா கையில் ஒரு சிவப்பு கலர் கர்ஷிப்பு அவசியம் வேணும். நம்ம உடம்புல எங்கேயாவது ஒரு பக்கம் அந்த சிவப்பு கலர் அட்டாச் ஆகிட்டே இருக்கணும் மேசராசிக்காரவங்களுக்கு. பெண்களாக இருந்தால் ஒரு சிவப்பு கலர் பர்ஸு, ஒரு கேன்பேக் அவசியம் வச்சுக்கலாம். அதுக்குள்ளே ஒரு சிவப்பு கலர் கர்ஷிப்பும் வச்சுக்கலாம். ஆக இந்த சிவப்பு அப்படிங்கிறது செவ்வாய். இந்த மாதிரி நீங்கள் போகின்ற பொழுது உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் கூட தடையில்லாமல் நடக்கும். எந்த ஒரு வேலைக்கு போனாலும் அந்த வேலையில் கஷ்டம் இல்லாமல் செஞ்சுட்டு வருவோம். எப்பேற்பட்ட பகையாளி கூட நம்மக்கிட்ட பங்காளி மாதிரி, பாசக்கார மாதிரி பழகுவாங்க. ஒரு கோபக்காரனையும் அவன் கோபத்தை தணித்து நம்மக்கிட்ட அன்பாக பழக வச்சிடும். இந்த நிறத்துக்கு அவ்வளவு வசீகரம் இருக்குது. அப்போ மேசராசி ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் இந்த 4 கலரில் உள்ளடக்கிய உடைகள் எடுத்து உடுத்துவது அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் போகிற காரியங்கள் ஜெயமாகும். எந்த ஒரு பணியிலையும் நீங்கள் இடைஞ்சல் இல்லாமல் அந்த பணியை செஞ்சு முடிச்சுட்டு வரலாம். புரியுதுங்களா? ஒரு கோவிலுக்கே போகிறீங்கன்னா இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸுகளை நீங்கள் உடுத்திக்கிட்டு போயிட்டு இருக்கிற பொழுது அந்த தெய்வத்தினுடைய கடாட்சம் அழகாக கிடைக்கும். இப்போ மேசராசிக்காரவங்க முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த முருகனுடைய சன்னிதானங்களுக்கு போகின்ற பொழுது அவருக்கு பிடித்தமான நிறங்களே இந்த நிறங்கள் தான். முருகன் செவ்வாய், அவருக்கு பிடித்தமான நிறங்களே இந்த நிறம் தான். அப்போ இதில் நம்ம போயிட்டோம்னா அவருடைய அருளாசி ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இதே நீங்கள் ஒரு நரசிம்மர் கோவிலுக்கு போகிறீங்க, ஒரு ஆஞ்சநேயர் பகவானுடைய கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கலர்களெல்லாம் அவங்களுக்கு பிடித்தமான கலர்கள். அந்த கோவிலுக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும், நம்ம வேண்டுதல் பலிக்கும். இதுதான் உண்மை. அதனால் என்னடா நிறம், என்னடா கலரு, இதெல்லாம் போட்டு போனால் சாத்தியமாகுமா, சக்ஸஸ் ஆகுமா, அது எப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பாங்க. இதில் ஒளிந்திருக்கக்கூடிய ரகசியங்கள் இது தான். அந்த ரகசியத்தை நம்ம பார்த்து கரெக்டாக எடுத்து வெளியில் கொண்டு வந்து அதன் வழியாக நம்ம பயணித்தோம்னா வாழ்க்கையில் தூக்க மாட்டோம். அப்படிங்கிறது தான் உண்மை. கண்டிப்பாக வெற்றி உண்டு. அதேமாதிரி மேஷ ராசி பெண்களுக்கு வரன் பார்க்க வர்றாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உன்னிப்பாக கவனித்து அந்த பெண்களுக்கு இந்த கலரில் அட்டாச் பண்ணி
நீங்கள் புடவை எடுத்து கொடுத்து அந்த பெண்ணை அலங்காரம் செய்து, அந்த மணமகளை அலங்காரம் செய்து நீங்கள் வந்து ஆப்போசிட்டில் நிறுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் மணமகன் வீட்டாருக்கு ரொம்ப பிடிச்சி போகும், ரொம்ப பிடிச்சி போகும். அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த ரகசியத்தை அந்த பொண்ணு கரெக்டாக ஃபாலோ பண்ண மாமியார், மருமகள், புருஷன் இவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். சில மேசராசி பெண்களுக்கு மாமியார் மருமகள் பிரச்சனை தலை தூக்கி நிற்கும். இதில் கணவர் வந்து இடையில சிக்கிக்கிட்டு மாமியாருக்கு சொல்கிறதா, அம்மாவுக்கு சொல்கிறதா, மருமகளுக்கு சொல்கிறதா, பொண்டாட்டிக்கு சொல்கிறதா அப்படின்னு சொல்லி தலையை பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் வந்து வெகு விரைவாக அவங்கள சமாதானப்படுத்தக்கூடிய நிறம் அப்படிங்கிறது மேசராசிக்காரங்களுக்கு இந்த நிறம் தான். அப்போ கோபக்காரரையே நல்ல குணமானவங்களாக மாற்றக்கூடிய அமைப்பு இந்த கலருக்கு உண்டு. அதனால் மேசராசி பெண்கள் எந்த வீட்டில் இருந்தாலும் இந்த 4 கலர்களுக்குள்ளேயே நீங்கள் அதிகமாக ட்ரெஸ் எடுத்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாகவே இருக்கலாம். எல்லோருமே உங்கள்கிட்ட அன்பாக ஆதரவாக பழகுவாங்க. சண்டை சச்சரவுகள் வராது. உங்களுக்கு காரிய வெற்றி தான். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு இந்த செல்வலட்சுமி அப்படிங்கிறது, மகாலட்சுமி அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த அம்சம் நமக்கு கிடைக்கும். அப்போ தெய்வ கடாட்சமான கலர்கள் இல்லையா, முருகப்பெருமான் இல்லையா, அவரை வணங்கணும்னா நமக்கு கிடைக்காத செல்வமெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது. அதனால் இந்த 4 கலரையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதில் வந்து மேக்ஸிமம் சிவப்பு கலர் கர்ச்சீப்பை அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், வேலை செய்கிற இடத்துல பெரிய பிரச்சனையாக இருக்குது, டார்ச்சர் அதிகமாக இருக்குது, மேலதிகாரிகளுடைய டார்ச்சர் தான் ரொம்ப ஓவராக இருக்குது, அந்த மாதிரியான உங்களோட சூழ்நிலைகள் இருந்தால் நீங்கள் வந்து இந்த சிவப்பு கலரை கர்ச்சீப்பை அடிக்கடி நீங்கள் எடுத்து அப்படியே கையில் வச்சு பயன்படுத்துறது, முகம் துடைக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுக்குறதெல்லாம் ஆப்போசிட்டில் பார்த்தாங்கன்னு சொன்னால் அப்படியே சரணாகதி அடைஞ்சிருவாங்க, உங்களை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி இந்த கடன் சமாச்சாரங்கள் இருக்கக்கூடியவங்க, ரொம்ப கடன்காரன் வந்து ஓவராக டார்ச்சர் பண்ண எடுக்கணும், இந்த சிவப்பு கலர் கர்ச்சீப் எடுத்து அப்படியே அவங்க முன்னாடி காட்டிக்கிட்டு அப்படி பேசுகிற மாதிரி, அவங்களுக்கு தெரியக்கூடாது இந்த கலர் எனக்கு உன்னை வந்து வசியப்படுத்துகிற அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கே தெரியாமல் இதை பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக விட்டு கொடுத்து அனுசரித்து போவாங்க. அப்படி உண்மையும் உண்டு நண்பர்களே. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.